Peace be upon you and your family. நாம் இந்த வீடியோவில் நீட் கெமிஸ்ட்ரி ஹைட்ரோஜன் லெசனில் இருந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் தியரி பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் இன் தி பீரியாடிக் டேபிள். We know hydrogen is the first element in the periodic table. Hydrogen is placed in no specific group due to its properties of gaining electron, not giving electron, gaining electron. ஹைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு, அதனால் அது H மைனஸ் ஹைட்ரைடு அயனியாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ லூசிங் எலக்ட்ரான், அல்கலி மெட்டல் மாதிரி ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக லூஸ் பண்ணி H ப்ளஸ் அயானாவும் ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரோஜன் இஸ் பிளேஸ்ட் இன் குரூப் 1. அல்கலி மெட்டலுக்கு மேலே வைக்கலாம். எதனால் வைக்கலாம் அப்படின்னா, இட் ஹேஸ் 1 எலக்ட்ரான் இன் தி அவுட்டர் ஷெல். ஹைட்ரோஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, அதனால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1, ஒரே ஒரு எலக்ட்ரான் இதோட அவுட்டர் செல்லில் இருக்கும். எதை போல லைக் அதர் அல்கலி மெட்டல்ஸ் விச் ஹேவ் இனர்ட் கேஸ் ns1 கான்ஃபிகரேஷன். அதர் எலமெண்ட் மாதிரி, அதர் அல்கலி எலமெண்ட் மாதிரி லாஸ்ட் எலக்ட்ரானை, லாஸ்ட் செல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இட் ஃபார்ம்ஸ் மானோவேலண்ட் H ப்ளஸ் அயான் லைக் Li ப்ளஸ் Na ப்ளஸ். அல்கலி மெட்டல் மாதிரியே எலக்ட்ரானை லாஸ் பண்ணி 1 ப்ளஸ் அயானாக இருப்பாங்க. தி வேலன்சி ஆஃப் ஹைட்ரோஜன் இஸ் 1 லைக் அல்கலி மெட்டல். இட்ஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஜனோட ஆக்சைடு H2O இஸ் ஸ்டேபிள் லைக் Li2O சோடியம் ஆக்சைடு. ஹைட்ரோஜன் இட் இஸ் a good reducing agent in atomic as well as in the molecular state like sodium and lithium. ஸோ அல்கலி மெட்டல் மாதிரியே அவங்க H ப்ளஸ் அயானை ஃபார்ம் பண்ணுவாங்க. வேலன்சி 1 இருக்கும். ஆக்சைடோட மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். அதே மாதிரி ரெடியூசிங் ஏஜெண்டாகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஹைட்ரோஜன் ஆல்சோ ரிசம்பிள்ஸ் வித் ஹாலஜன். 17th குரூப் எலமெண்ட்டில் உள்ள ஹாலஜனோடையும் ஹைட்ரோஜன் சில ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ரிசம்பிள் ஆகும். இட் இஸ் ஆல்சோ எ டைஅட்டாமிக் லைக் F2Cl2 Br2 I2. H2 மாதிரி ஹாலஜன்ஸும் டயட்டாமிக் கேஸஸாக இருக்கும். இட் ஆல்சோ ஃபார்ம் ஆனயான் H மைனஸ் அயான் ஹைட்ரேட் அயான் லைக் F மைனஸ் Cl மைனஸ் பை கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான். H மைனஸ் has stable inert gas helium configuration as methane, ethane like halogen CH4, SF2Cl2 etc. Then hydrogen is 1 electron short of doublet, stable configuration like fluorine and chlorine, which are also 1 electron deficient than octet. F fluorine 2s2 2p5, fluorine 3s2 3p5 and goes on. Ionization energy of hydrogen 1312 kilojoule mole per minus 1 is of the same order as that of halogen. Next point, resembles with the halogen. Ionization energy of hydrogen is very high in comparison with alkali metal. Also, size of H plus is very small compared to that of alkali metal ion. Hydrogen form stable hydride only with strongly electropositive metals due to smaller value of its electron affinity. Hydrogen electron affinity 72.8 kilojoule mole per minus 1. In view of the anomalous behavior of hydrogen, it is difficult to assign any definite position to it in the periodic table. Hence, it is customary to place it in group 1. So, alkali metal oda properties ayum resemble பண்ணுது, ஹாலஜனோட ப்ராப்பர்ட்டிஸையும் ரிசம்பிள் பண்ணுறதுனால ஹைட்ரோஜனுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் பொசிஷன் இல்லை. இருந்தாலும் இப்போதைக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எங்கே வச்சுருக்காங்க, அல்கலி மெட்டலுக்கு மேலே லித்தியத்துக்கு மேலே பிளேஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவரி அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜன் இஸ் டிஸ்கவர்டு பை ஹென்ரி கேவெண்டிஷ் in 1766. Its name hydrogen was proposed by Lavoisier. Hydrogen is the 9 most abundant element in the earth crust. எர்த்தில் உள்ள மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்டில் 9th மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் யாருப்பா? ஹைட்ரோஜன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஹைட்ரோஜன் எக்ஸிஸ்ட் இன் டயட்டாமிக் ஸ்டேட் பட் தி ட்ரைஅட்டாமிக் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் ஹைசோன். நம்ம ஓசோன் கேள்விப்பட்டிருப்போமா? ஓசோன். அதே மாதிரி H3க்கு பேர் என்ன பேர்? ஹைசோன். Systematic name of water is
oxidane. Water systematic name என்ன? Oxidane. Properties of dihydrogen, nothing but H2. Dihydrogen can be prepared by the following method. எப்படி prepare பண்ணலாம்? By action of water with metal. Active metal like sodium and potassium react at room temperature. M indicate lithium, sodium when dissolved in water, when added to water it liberates hydrogen. Metal nothing but sodium and potassium. Less active metal like calcium, zinc, magnesium, aluminum liberate hydrogen only on heating. அவங்கள டைரெக்டாக வாட்டரில் போட்டாலே ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். இவங்களை ஹீட் பண்ணால் மட்டும்தான் ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். அலுமினியம் when heated to the water gives liberate hydrogen. Metal like iron, nickel, cobalt, tin can react only when steam passed over red hot metal. Alkali metalக்கு டைரெக்டாக வாட்டர், அலுமினியம், calcium, zinc இவங்களுக்கெல்லாம் when heated with water molecule, steam pass பண்ணோம்னா water in vapor state, when iron with steam gives liberate hydrogen. Then second method, by the action of water on alkali and alkaline earth metal. Hydride. Sodium hydride when treated with water molecule liberate hydrogen. Calcium hydride when treated with water molecule liberate hydrogen. Preparation of hydrogen third method பார்த்தீங்கன்னா by reaction of metal like Zn, zinc, tin, aluminum with alkalis, sodium hydroxide or potassium hydroxide. When metal is treated with sodium hydroxide liberate hydrogen, aluminum and H2. The reaction எங்க வரும்? மெட்டலர்ஜியில் alkali leachingல the reaction அப்படியே இருக்கும். Silicon react with alkali, a soluble base, liberate hydrogen like aluminum, and tin directly react with an alkali, liberate hydrogen. So when metal react with alkali, liberate hydrogen. By the action of metal with the acid, all active metals which lie above hydrogen in the electrochemical series, EMF series ஹைட்ரஜனுக்கு மேலே உள்ள எல்லா மெட்டலுமே can displace hydrogen gas from the dilute mineral acid like HCl, H2SO4. Iron with HCl liberate hydrogen by the electrolysis of acidified water. When current is passed into the acidified water, H plus indicate the acid. Hydrogen and oxygen gas are evolved. Remember, hydrogen is evolved at the cathode, oxygen is evolved at the anode. Laboratory method of preparation of hydrogen. In laboratory it is obtained by the action of granulated zinc with dilute sulfuric acid. Zn plus dilute sulfuric acid liberate hydrogen. It must be noted that pure zinc is not used for the preparation of hydrogen, as rate of the reaction of pure Zn with dilute H2SO4 is quite slow. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம நீட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். So impure zinc is used here. Then laboratory preparation corn sulfuric acid is not used because then SO2 gas is evolved instead of H2. நாம dilute H2SO4 தான் zinc மெட்டலோட யூஸ் பண்ண முடியும். corn H2SO4 யூஸ் பண்ணோம்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன கேஸ் லிபரேட் ஆகும்? SO2 கேஸ் லிபரேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு Zn ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் லிபரேஷன் ஆஃப் SO2 ப்ளஸ் H2O. ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணுறதுக்கு பதிலாக SO2 கேஸ் லிபரேட் ஆகும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பியூர் ஹைட்ரஜன் it can be obtained by the action of pure dilute sulfuric acid on pure magnesium ribbon. ரெண்டுமே pure. Magnesium liberate hydrogen. Then hydrogen of high purity greater than 99.9%, இது நீட் கொஸ்டின்ல கேட்டது, is obtained by electrolyzing warm சூடான aqueous barium hydroxide between nickel electrode by the action of water on sodium hydrate. NaH plus H2O liberate hydrogen by the action of KOH on aluminum plus alkali gives liberate hydrogen. Commercial production of dihydrogen. வியாபார ரீதியில் கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரியில் நேமிங் மெத்தட் வந்தாச்சு. நேமிங் மெத்தட் வந்தால் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Bose process. In this method, water gas, it is a mixture of carbon monoxide and hydrogen, is mixed with twice its volume of steam. The word நல்லா வச்சுக்கணும். ஏன்னா
twice volume of steam and passed over heated catalyst ferric oxide in the presence of a promoter chromic oxide or thorium oxide at 773 Kelvin. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஸ்ட் ப்ராசஸில் யார் கேட்டலிஸ்ட்டு, யார் ப்ரொமோட்டர்னா என்ன அர்த்தம்? யூஸ் டு இன்க்ரீஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி கேட்டலிஸ்ட். வென் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், இவங்க தான் வாட்டர் கேஸ், ஆர் அப்டைன்டு, carbon dioxide is removed by dissolving in water under pressure to about 20 to 25 atm and H2 left undissolved in collected. ஸோ கார்பனில் ஸ்டீம் பாஸ் பண்ணும் பொழுது வாட்டர் கேஸ் ஃபார்ம் ஆகும். வாட்டர் கேஸில் உள்ள கார்பன் மோனாக்சைடை எப்படி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது? இட் இஸ் ரிமூவ்டு பை கார்பன் டை ஆக்சைடாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். about 18% of world production of hydrogen is obtained from coal. வேர்ல்டோட ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனில் 80% இதிலிருந்து கிடைக்கிது கோல், நிலக்கரியிலிருந்து. அடுத்து லான்ஸ் ப்ராசஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பை பாசிங் ஸ்டீம் வாட்டர் இன் வேப்பர் ஸ்டேட் ஓவர் ஸ்பாஞ்சி அயான் at 773 to 1050 Kelvin. Fe plus H2O liberate hydrogen and the ferric oxide, இதுக்கு நேம் Fe3O4. It is a example of mixed oxide. Mixed oxide na FeO ferrous oxide-um ferric oxide-um சேர்ந்த மிக்சர் தான் இது. இது ferrous oxide iron valency 2, இது ferric oxide iron valency 3. Fe2 plus இருந்தால் ferroso ferric oxide. Soap produced is reduced back to ion with water. This reaction is known as very most vivification reaction. Fe3O4 plus H2 gives Fe, திரும்ப Fe3O4 plus carbon monoxide gives Fe plus carbon dioxide. By electrolysis of water, hydrogen preparation, electrolysis of acidified water using platinum electrode is used for the bulk preparation of hydrogen. அதிக அளவில் ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு acidified water கூட electrolysis from hydrocarbon. Alkane react with steam, water in vapor state at high temperature to produce carbon monoxide and hydrogen water gas mixture. இந்த water gas mixtureலிருந்து நாம் ஹைட்ரஜனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். தி மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் ஸோ அப்டைன்டு கேன் பி கன்வெர்டட் இன்டு ஹைட்ரஜன் ஆஸ் போஸ்ட் ப்ராசஸ். அதில் நம்ம கார்பன் மோனாக்சைடு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். about 77% of world production of hydrogen is obtained from hydrocarbon. நல்லா வச்சுட்டிங்களா? அங்கே ஏற்கனவே ஒரு ஹை ப்ரொடக்ஷன் ஆஃப் வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் 18% வந்து கோலில் இருந்து, இங்கே எவ்வளவு 77% இதிலிருந்து போஸ்ட் ஹைட்ரோகார்பன்லேருந்து. த நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் அஸ் எ பை ப்ராடக்ட் ஆஃப் தி பிரைன் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் ஃபார் தி மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதில் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அஸ் எ பை ப்ராடக்ட். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைஹைட்ரஜன் பார்க்கலாமா? நிறைய கொஸ்டின் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்தால் வரும். என்னென்னு பாருங்கள். இட் இஸ் எ கலர்லெஸ், tasteless and odourless gas. It is slightly soluble in water but highly combustible. சன்னில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனே வந்து ஹைட்ரஜனோட ரியாக்ஷன் தான். தி ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரஜனோட அட்டாமிக் ரேடியஸ் இன் பிகோமீட்டர் 37, அயானிக் ரேடியஸ் ஆஃப் H மைனஸ் அயான் இன் பிகோமீட்டர் 210, அயனைசேஷன் எனர்ஜி இன் கிலோஜூல் மோல் பவர் -1 1312 and electron affinity 728 kilojoule mole power -1, electron negativity 21. Chemical properties பார்க்கலாமா? reaction with other element. Dihydrogen is quite stable and dissociate into hydrogen atom only when heated above 2000 Kelvin. அவ்வளோ வரைக்கும் இது ஸ்டேபிளாக தான் இருக்கும். H2 when heated to 2000 Kelvin, it undergo decomposition gives atomic hydrogen. Its bond dissociation energy is very high. H2 gives H plus H ல bond dissociation energy எவ்வளவு? 435.9 kilojoule mole power -1. Due to its high bond dissociation energy, it is not very reactive.
However, it combined with many elements or compound. Action of metal முதல்ல பார்க்கலாமா? Sodium plus hydrogen gives sodium hydride, calcium plus hydrogen gives calcium hydride. சோடியத்தோட வேலன்சி 1, கால்சியத்தோட வேலன்சி 2. ஹைட்ரைடுனா ஹெச்சுக்கு மைனஸ்னு அர்த்தம். With the transition metal element, D block element metal, such as palladium, nickel, platinum, etc., dihydrogen forms interstitial hydride in which interstitial hydrogen ஆட்டத்துக்கு இடையில உள்ள ஸ்பேஸில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரீசியல் பொசிஷன், ஆட்டத்துக்கு இடையில உள்ள ஸ்பேஸ். ஹைட்ரைட் இன் விச் ஏ ஸ்மால் மாலிகுல்ஸ் ஆஃப் டைஹைட்ரஜன் ஆக்குபை த இண்டஸ்ட்ரீசியல் சைட். அப்படின்னா ஆட்டத்துக்கு இடையில உள்ள சைட். In the crystal lattice of this hydride, as a result of formation of interstitial hydride, these metal absorb large volume of hydrogen on the surface. எவ்வளோ தூரம் ஹைட்ரஜனை அப்சார்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைட்ரஜனையும் தன்னோட சர்ஃபேஸில் இவங்கெல்லாம் அப்சார்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸ் பை மெட்டல் இஸ் கால்டு அக்ளூஷன். அக்ளூஷன் என்ன பார்த்தோம்? மெட்டல் ஹைட்ரஜனை தன்னோட சர்ஃபேஸில் இண்டஸ்ட்ரியல் சைடில் ஆக்குப்பை பண்ணி அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அக்ளூஷன். ஸோ கேஸ் இன் சாலிட். தி அக்ளூடட் ஹைட்ரஜன் கேன் பி லிபரேட்டட் ஃப்ரம் தி மெட்டல் பை ஸ்ட்ராங் ஹீட்டிங். மெட்டலை நம்ம ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணோம்னா உள்ளே இருக்க ஹைட்ரஜன் ஃபுல்லாக வெளிவரத்துக்கு சான்ஸு. நான் மெட்டலோட ஹைட்ரஜன் எப்படி ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது? ரொம்ப சிம்பிள் தான். Hydrogen react with oxygen gives water, nitrogen react with hydrogen gives ammonia, hydrogen react with fluorine in the presence of dark condition gives hydrogen fluoride, hydrogen react with chlorine in presence of sunlight when heated to 673 Kelvin under pressure gives hydrogen chloride, hydrogen react with bromine gives HBr, hydrogen react with iodine in the presence of platinum catalyst and when heated to 673 Kelvin gives Hi. The reactivity of halogen towards hydrogen decreases as. இந்த மாதிரி ரிலேஷன் வந்து அடிக்கடி நம்ம நீட் கொஸ்டினில் கேட்பாங்க. reactivity of hydrogen halogen towards hydrogen decreases. Fluorine is more reactive, iodine is less reactive. As a result, fluorine react in dark, chlorine in the presence of sunlight, bromine react only upon heating, while the reaction of iodine occurs in the presence of catalyst. Catalyst இருந்தால் மட்டும்தான் ஹைட்ரஜன் அயோடினும் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆவாங்க. ரியாக்ஷன் வித் unsaturated hydrocarbon, டபுள் பாண்டட் ட்ரிபிள் பாண்டட் வச்சிருக்க ஹைட்ரோகார்பன். H2 react with unsaturated hydrocarbon such as ethylene, ethene and acetylene, ethine converted into saturated hydrocarbon. இது அல்கைனோட ப்ரிப்பரேஷனில் இந்த ரியாக்ஷன் அப்படியே இருக்கும். Ethylene undergo reduction with hydrogen in the presence of nickel or platinum or palladium catalyst when heated to 473 Kelvin gives ethane. Ethene, acetylene undergo hydrogenation in the presence of the catalyst gives ethane. Saturated hydrocarbon convert ஆகும். This reaction is used in the hydrogenation or hardening of oil. The vegetable oil such as groundnut oil or coconut seed oil are unsaturated in nature because they contain at least one double bond in their molecule. வனஸ்பதி கீ மேனுஃபேக்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. Dihydrogen is passed through the oil at about 473 Kelvin in the presence of catalyst to form solid fat. The vegetable ghee such as dalta and wraps etc. are usually prepared by this process. Vegetable oil plus H2 in the presence of nickel when heated to 473 Kelvin gives fat in solid state. Uses of dihydrogen பார்க்கலாமா? நல்லா பார்த்து வச்சுடுங்க யூசஸை. Used as a reducing agent in the hydrogenation of vegetable oil, manufacture of vanaspati ghee, as a rocket fuel in the form of liquid hydrogen, in the manufacture of synthetic petrol, in the preparation of many compounds such as NH3, methyl alcohol, urea etc. And fourth application பாருங்க. அதுக்கப்புறம் தான் மீதி உள்ள பாயிண்டை பார்க்கணும். It is used in the oxyhydrogen torch for welding if the temperature around 2500 degrees Celsius is recorded. எங்கெல்லாம் இவ்வளோ ஹை டெம்பரேச்சர் யூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் யார் யூஸ் ஆவா? ஆக்சிஹைட்ரஜன் டார்ச் யூஸ் ஆகும். It is also used in the atomic hydrogen torch
for welding purposes in which temperature of the order of 4000 degrees Celsius is used. ஸோ எங்கெல்லாம் ஹை டெம்பரேச்சர் நம்மளுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் யார் வந்துக்குவா, ஹைட்ரஜன் வந்துக்குவாங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒரு பேசிக் பாயிண்ட். முதல்ல அட்டாமிக் ஹைட்ரஜன். இட் இஸ் அப்டைன்டு பை டிசோசியேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல். H2வை டீகாம்போஸ் பண்ணால் நம்மளுக்கு அட்டாமிக் ஹைட்ரஜன் கிடைக்கும். The atomic hydrogen is stable only for a fraction of second and is extremely reactive. அது எவ்வளோ எந்த டைமில் ஸ்டேபிளாக இருக்குன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மட்டும்தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அன்ஸ்டேபிளாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் அந்த ஹெச் அட்டாமிக் ஹைட்ரஜன் வந்து இருக்கையிலே மோர் ரியாக்டிவ். இட் இஸ் அப்டைன்டு பை பாசிங் dihydrogen gas at atmospheric pressure through an electric arc struck between two tungsten electrode. ரெண்டு டங்ஸ்டன் எலக்ட்ரோடுக்கு இடையில் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஆர்க்கை டெவலப் பண்ணோம்னா H2 கேஸ் வந்து ரெண்டு அட்டாமிக் ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகிடும். கீழே அந்த ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல. The electric arc maintain a temperature around 4000 to 4500 degrees Celsius. As the molecule of dihydrogen pass through the electric arc, these absorb energy and get dissociated into atoms such as H2 வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகுது in an electric field. Enthalpy of this reaction is 435.9 kilojoule mole power minus 1. இதுதான் bond dissociation energy. This arrangement is called atomic hydrogen torch. இந்த பாருங்க, இதுதான் டங்ஸ்டன் ராடு. அந்த டங்ஸ்டன் ராடை ஒன்னோட ஒன்று டச் பண்ண வைக்கும் பொழுது தான் 4000லேருந்து 4500 டிகிரி செல்சியஸ் ஹீட் வந்து லிபரேட் ஆகும். அந்த டைமில் H2 கேஸை பாஸ் பண்ணோம்னா H2 ரெண்டு ஹைட்ரஜனாக டிசோசியேட் ஆகிடும். அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாமா? நேசன்ட் ஹைட்ரஜன்னா என்ன? தி ஹைட்ரஜன் கேஸ் prepared in the reaction mixture in contact with the substance with which it has to react is called nascent hydrogen. So the hydrogen gas prepared in the reaction mixture in contact with the substance, சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் freshly prepared hydrogen is called nascent hydrogen. freshly prepared hydrogen. ஜிங்கை எடுத்து டைலூட் H2SO4ல போட்ட மறு நிமிஷம் அதிலிருந்து H2 லிபரேட் ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஹைட்ரஜன். இட் இஸ் ஆல்சோ கால்டு நியூலி பார்ன் ஹைட்ரஜன். ஸோ இட் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் ஆர்டினரி ஹைட்ரஜன். மேலே பார்த்தோம்ல அட்டாமிக் ஹைட்ரஜனை விட இது மோர் ரியாக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஆர்டினரி ஹைட்ரஜன் இஸ் பாஸ்டு த்ரூ அசிடிஃபைடு KMnO4 which is pink in color, its color is not discharged. On the other hand, if zinc pieces are added to the same solution, bubbles of hydrogen rise through the solution and the color is discharged due to the reduction of KMnO5 nascent hydrogen. KMnO4 plus molecular hydrogen acidified KMnO4 no reaction. Zn plus H2SO4ல ஆட் பண்ண உடனே ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நேசன்ட் ஹைட்ரஜனை அசிடிஃபைடு KMnO4ல பாஸ் பண்ண மாதிரி நிமிஷம் கலர் என்ன ஆகிடும், டிஸ்சார்ஜ் ஆகிடும். அடுத்த ஃபார்ம் என்னெல்லாம் பார்த்தோம்? அட்டாமிக் ஹைட்ரஜன் பார்த்தோம், நேசன்ட் ஹைட்ரஜன் பார்த்தோமா. அடுத்த ஆர்த்தோ அண்டு பாரா ஹைட்ரஜன் பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரஜனில் எ மாலிகுல் ஆஃப் டைஹைட்ரஜன் கண்டெய்னிங் two atoms hydrogen 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 hydrogen. The nuclei of both the atom in each molecule of hydrogen are spinning. ரெண்டு நியூக்ளியஸும் அந்த ஸ்பின் ஆஃப் தி நியூக்ளியஸோட டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகும். இன் ஆர்த்தோ ஹைட்ரஜன் தி நியூக்ளியர் ஸ்பின் இஸ் இன் சேம் டைரக்ஷன். இன் பாரா ஹைட்ரஜன் தி நியூக்ளியர் ஸ்பின் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ரெண்டு பேர் தான் இவங்களோட டிஃப்ரென்ஸு. அடுத்து இதிலிருந்து ஒரு சின்ன பாயிண்ட் பாருங்கள். Molecules of hydrogen in which the spin of the both the nuclei are in the same direction is called orthohydrogen. Molecule of hydrogen in which the spin of both the nuclei are in the opposite direction is called parahydrogen. Ordinary hydrogen is an equilibrium mixture of ortho and parahydrogen. Orthohydrogen is in equilibrium with the parahydrogen. The amount of ortho and parahydrogen varies with the temperature. எப்படி டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி வேரி ஆகும்? அட் 0 Kelvin ஹைட்ரஜன் கண்டெயின் மெயின்லி பாராஹைட்ரஜன். எவ்வளோ கெல்வின்? 0 Kelvinல, விச் இஸ் மோர் ஸ்டேபிள். அட் தி டெம்பரேச்சர் ஆஃப் liquefaction of air, the ratio of ortho and parahydrogen is 1:1. At the room temperature,
The ratio of ortho to para hydrogen is 3:1. Ortho கூடிடும் temperature increase ஆக. Even at very high temperature, the ratio of ortho to para hydrogen can never be more than 3:1. Thus, it has been possible to get pure para hydrogen by cooling ordinary hydrogen gas to a very low temperature, close to 20 Kelvin. But it is never possible to get sample of hydrogen containing more than 70% of ortho hydrogen. That is, pure ortho hydrogen cannot be obtained. கண்டிப்பாக அந்த ஆர்த்தோ ஹைட்ரஜனோட யாரும் சேர்ந்தே இருப்பான், பாரா ஹைட்ரஜனும் சேர்ந்தே இருப்பாங்க. அடுத்து ஹைட்ரஜனோட அனதர் ஃபார்ம் பாருங்கள். அட்டாமிக் ஹைட்ரஜன், நேசன்ட் ஹைட்ரோஜன், ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜனுக்கு அடுத்து ஹைட்ரைடு பார்க்கலாமா? ஹெச்சுக்கு எப்போ சார்ஜ் மைனஸாக இருக்கோ அப்போ தான் அதுக்கு பேர் ஹைட்ரைடுன்னு பேர். ஹைட்ரஜன் ஃபார்ம் பைனரி ஹைட்ரைட் ஆஃப் தி டைப் MHX ஆர் MnHn வித் யாரோடையெல்லாம் அது ஹைட்ரேட்டை ஃபார்ம் பண்ணும்? ஆல் மெயின் குரூப் எலமெண்ட் எக்ஸப்ட் நோபல் கேசஸ் அண்ட் ப்ராபப்ளி எண்டியம் அண்ட் தாலியம். அடுத்து ஆல் லேந்தனைட் அண்ட் ஆக்டினைடோட ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணுவாங்க. டிரான்சிஷன் எலமெண்ட்டில் ஸ்கேண்டியம், எட்ரியம், லேந்தனம், ஆக்டினம், டெக்னியம், ஜிர்கோனியம், ஹாஃப்னியம் அண்ட் டு எ லெஸ்ஸர் extent vanadium, niobium, thallium, chromium, copper and zinc. In group 6 only chromium form hydride. 6th group la chromium mattum da hydride form pannum. Hydride are classified into 3 main categories. Idu namakku 11th la book la irukum. First one is saline or ionic hydride. Most of the S-plaque element form this type of hydride. These are non-volatile, non-conducting crystalline solid. However, beryllium hydride and magnesium hydride have covalent polymeric structure. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். These ionic hydride have rock salt structure, sodium chloride. Thermal stability of primary and secondary group hydride are in the order. இது first and second group. சரியா? Lithium hydride is greater, more stable than sodium hydride, potassium hydride, rubidium hydride and cesium hydride. இந்த மாதிரி இந்த ஆர்டர் வருது பார்த்தீங்களா? ஆர்டர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஃபஸ்ட் அண்டு செகண்ட் குரூப் ஹைட்ரைடு போட்டுக்கோமா? அந்த ஆர்டரை தான் நல்லா வச்சுக்கணும். அல்கலைன் எர்த் மெட்டல் ஹைட்ரைடு, கால்சியம் ஹைட்ரைட், ஸ்டான்சியம் ஹைட்ரைட், பேரியம் ஹைட்ரைட், தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? பெரிலியம் ஹைட்ரேட், மெக்னீசியம் ஹைட்ரேட், லித்தியம் ஹைட்ரேட் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் கோவலன்ட் கேரக்டர். மற்ற எல்லாத்துக்கும் அயானிக் கேரக்டர் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கோவலன்ட் கேரக்டர். எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் சலைன் ஹைட்ரேட், அயானிக் ஹைட்ரேட் இன் மோல்டன் அல்கலி ஹேலைடு ப்ரொடியூசஸ் ஹைட்ரோஜன். பாருங்கள், அட் ஆனோடு. ஸோ இந்த வேர்டை வச்சுடுங்க, ஹைட்ரோஜன் ஆனோடில் லிபரேட் ஆகும். Sodium hydride when treated with water molecule liberate hydrogen which is evolved at anode. The fire so produced cannot be extinguished by carbon dioxide as it gets reduced by hot metal hydride. Only sand is useful as it is a solid. ஸோ இதிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபயரை கார்பன் டை ஆக்சைடால் அணைக்கவே முடியாது. ஏன்? இட் கெட்ஸ் ரெடியூஸ்டு பை ஹாட் மெட்டல் ஹைட்ரைடு. அதனால் யாரை வச்சுக்கிட்டு நம்மளால் அதை அணைக்க முடியும் அப்படின்னா சேண்டை வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபயரையே நம்ம புட் ஆஃப் பண்ண முடியும். அல்கலி மெட்டல் ஹைட்ரைடு ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் போரோஹைட்ரைடு எக்ஸெட்ரா. இவங்கெல்லாம் யாரும் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் இன் ஆர்கானிக். Alkali metal hydride are also used for the removal of lost traces of water from organic compound. Organic compound உள்ள கடைசி வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் யார் யூஸ் ஆவாங்க? அல்கலி மெட்டல் ஹைட்ரைட் யூஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஹைட்ரைட் பார்க்கலாமா? ஸோ அல்கலின் எர்த் மெட்டல்னால் அயானிக் ஹைட்ரைட். மெட்டாலிக் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரைட். இந்த வேர்டு வந்தாலே டி பிளாக் எலமெண்ட், டிரான்சிஷன் எலமெண்ட்டை வச்சுக்கணும். Elements of the group 3, 4, 5 that means D black and F black form metallic hydride. In group 6 ஏற்கனவே பார்த்தது only chromium form hydride CrH. Metals of group 7, 8, 9 do not form hydride. This
region of periodic table from group 7 to group 9 is known as hydride gap. அவங்கெல்லாம் hydride ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு என்னப்பா பேர்? hydride gap அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் ஆஃப் hydride of group 3 to 5 are scandium hydride, yttrium hydride, yttrium வேலன்சி 3 2லையும் ஃபார்ம் பண்ணும் 3லையும் ஃபார்ம் பண்ணும். lanthanum hydride 2 3ல ஃபார்ம் பண்ணும். titanium hydride TiH2, zirconium hydride and hafnium hydride, vanadium hydride, vanadium valency 1 valency 2, niobium hydride valency 1 and 2, tantalum hydride. எஃப்ளாக் எலமெண்ட் பாருங்க என்னென்ன ஹைட்ரைட்லாம் என்னென்ன மாலிகுலர் ஃபார்முலாவில் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. The F-lag metal form hydride of limiting composition of MH2 and MH3. M-na metal. All these hydrides are non-stoichiometric with variable composition. Example, Z or HX. And the X oda value எப்படி தெரியுமா? Less than or equal to 1.30, less than or equal to 1.75. Titanium HX. X oda value எதிலிருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. Solid stateலையும் நாம் இதை படிப்போம். Most of these hydrides are good conductors of electricity in solid state. Metallic hydride can be used to store hydrogen, especially in cars and working of fuel cell. அடுத்து third type of hydride பார்க்கலாமா? Molecular or covalent hydride. இவங்க p-black element. Hydrogen form molecular compound with p-black element. Boron, carbon, nitrogen, oxygen, fluorine, silicon, phosphorus, sulfur, chlorine, gallium, germanium, arsenic and antimony, bromine, indium and tin, antimony. அவங்க antimony ஏற்கனவே n டைம் இருக்கு என்ன பார்த்துருங்க. tellurium, iodine, thallium, lead and astatine. Common example of such hydride are methane, ammonia, water molecule, hydrofluoric acid or hydrogen fluoride, etc. The stability of these hydride decreases down the group. For example, இந்த ஆர்டர் வந்துருச்சா, ஹைட்ரைடோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? ammonia is more stable than pH3, arsenic hydride, antimony hydride, bismuth hydride. In the period, the stability increases with the increase in electronegativity. இந்த பாயிண்ட் நல்லா வச்சுடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மீத்தேன் less than nitrogen, water molecule and HF. HF தான் இருக்கிறதுலே மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் ஃப்ளோரினுக்கு. இந்த எலமெண்ட்டில் ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பனில் லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் 2.5 வந்து கார்பனுக்கு, இது 4.0. மாலிகுலர் ஹைட்ரைட் ஆர் கிளாசிஃபைட் as எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் ப்ரீசிஸ் அண்ட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஹைட்ரைட். மாலிகுலர் ஹைட்ரைட்டை தான் மூணாக நாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எந்த குரூப் எலமெண்ட் என்னென்ன ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ரிச் மாலிகுலர் ஹைட்ரைட். யார் இவங்க? இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளோரின். பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின்ட்ட ஒரு பாண்டு ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். நைட்ரஜனில் 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜனில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டை யார் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா 15th குரூப் எலமெண்ட்டு, 16th குரூப் எலமெண்ட்டு, 17th குரூப் எலமெண்ட்டு தான் p-black எலமெண்ட்டில் எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் ப்ரீசிஸ்னா எலக்ட்ரான் கம்மியாகவும் இல்லாமல் எக்ஸஸாகவும் இல்லாமல். 14th குரூப் எலமெண்ட்டில் மீத்தேன் எக்ஸாம்பிள். கார்பனோட வேலன்சி செல்லில் 4 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 4 எலக்ட்ரானுமே பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிடும். ஸோ எலக்ட்ரான் எக்ஸஸாகவும் இருக்காது, டிஃபிஷியன்ஸியாக இருக்காது. கார்பனோட 4 எலக்ட்ரானுமே பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்னா 13th குரூப் எலமெண்ட் பாருங்கள். போரான், டைபோரேன். போரானோட காம்பவுண்டு BF3, அலுமினியத்தோட காம்பவுண்டு இது வந்து ஹைட்ரைடுனா P2H6 தான். அதாவது போரானோட எல்லா காம்பவுண்டுமே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் தான். அலுமினியத்தோட காம்பவுண்டு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் தான். ஒரு சின்ன கொஸ்டின், சிஸ்டமேட்டிக் நேம்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஹைட்ரைடு என்னென்னு பார்க்கலாமா? என்ன pH3க்கு என்ன பேர்? பாஸ்பீன். வாட்டர் மாலிகுலுக்கு இன்னொரு நேம் என்ன? ஆக்சிடேன். அமோனியாவுக்கு இன்னொரு நேம் என்ன? ஆக்சைன். ஆக்சேன் நேம் பார்த்துக்கிடுங்க. ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் நம்மளுக்கு தெரிஞ்சதான். இதோட தான் நாம் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இதுக்கு அடுத்து ஹைட்ரஜனோட காம்பவுண்டை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐசோடோப்னா என்னன்னு தெரியும். எலமெண்ட்ஸ் ஆஃப் தி atoms of the same element having same atomic number but different mass number. ஹைட்ரஜனோட ஐசோடோப் என்னென்ன ஐசோடோப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஹைட்ரஜனில்
Ordinary hydrogen also called protium, heavy hydrogen also called deuterium, radioactive hydrogen also called tritium. Atomic number 1 1 1 and mass number 1 2 3. Mass number differ ஆச்சுன்னா எதில் differ ஆகும்? Number of neutronல differ ஆகும். Atomic number same, mass number differ ஆகும். அவங்களோட relative abundance. ஹைட்ரோஜன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணும் பொழுது மோஸ்ட்லி யார் இருப்பாங்கன்னா புரோட்டியனில் இருப்பாங்க 99.985%. அதுக்கு அடுத்து 0.015% டியூட்ரியம் ஆர் ஹெவி ஹைட்ரோஜன், 10⁻⁻15% தான் ட்ரிட்டியம் இருக்கும், வெரி வெரி லோ. புரோட்டியம் நான் ரேடியாக்டிவ், இவங்களும் நான் ரேடியாக்டிவ், இந்த கடைசியில் உள்ள ட்ரிட்டியம் தான் ரேடியாக்டிவ். அடுத்து இவங்களோட ஒரு சின்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த ஐசோடோபிக் எஃபெக்டோடு நம்ம அந்த வீடியோ முடிக்கலாம். மாலிகுலர் மாஸ் முதல்ல உள்ளவங்க H2 டைஹைட்ரோஜன், டைடியூட்ரியம், டைட்ரிட்டியம். அவங்கெல்லாம் மாலிகுலர் மாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கிடுங்க. மெல்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு, ஹீட் ஆஃப் ஃபியூசன், ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அண்டு பாண்ட் எனர்ஜி. நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா அப்படியே எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன ஆகுது? மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீசஸ் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், மெல்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன ஆகுது? பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து ஹீட் ஆஃப் ஃபியூசன் இன்க்ரீஸ் ஆகுது, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும், பாண்ட் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அழகாக இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு காமனாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஐசோடோபிக் எஃபெக்டோட நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வாட்டர்லேருந்து அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். Isotopic effect. In general, chemical properties of isotopes are same, but quantitative difference are noticed among them. For example, the reaction between hydrogen and chlorine is 13.4 times faster between hydrogen and deuterium and chlorine. Under similar condition, such differences in chemical properties which are due to difference in the mass number of isotope is known as isotopic effect. அப்போ ஐசோடோபிக் எஃபெக்ட்னா என்னப்பா அர்த்தம்? மாஸ் நம்பர் டிஃபர் ஆகும் பொழுது அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃபர் ஆகும். அதுக்கு பேர் தான் ஐசோடோபிக் எஃபெக்ட். நம்ம இந்த வீடியோவில் ஹைட்ரோஜனோட எல்லா பாயிண்ட்டையும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் ஹைட்ரோஜனோட காம்பவுண்டு, வாட்டர், ஹைட்ரோஜன் பெராக்சைடு அதெல்லாம் படித்து முடித்தா தான் ஹைட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச்.